நீங்களும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இதுக்கு முன்னாடி அதை வண்டி ஓட்டியிருக்கீங்களா? ஒரு வாட்டி அப்பா லாரி ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல லைட்டாக முன்னாடி லாரி எடுத்திருக்கீங்க, பெரிய வண்டி எடுத்திருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ அது எடுத்து இருந்தாலும் அந்த பழைய விஷயங்களை நம்ம இதில் கொண்டு வர வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம பழசுல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் இல்லாமல், அதாவது ப்ரொசீஜர் என்னன்றது தெரியாமல் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ இதோட வேல்யூஷன் தெரிஞ்சாதான் இதை நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இதோட வேல்யூஷன் முழுசாவே தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணாமினான்னு பிடிப்பீங்க, வேக வேகமாக செய்வீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஃபோன் வாங்குறீங்க. அந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆன்லைனில் அதை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம டிரைவிங் பண்ணுறோன்னா, நம்ம முதல்ல டிரைவிங் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டிங் என்னென்னன்றத அதோட முழு விஷயமும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டா தான் அந்த ஆப்ரேட்டிங் நம்மளுக்கு கிளியராக வரும். அதனால தான் அந்த பழைய விஷயங்கள் நீங்கள் அதை செய்யாமல் ஆப்ரேட் பண்ணதுனால அந்த பழைய விஷயம் இதில் வந்து கொண்டு வர வேண்டும். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், இது மூணு மட்டும். இது மூணுமே நம்மளுக்கு கிளியராக வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிளச் இருக்கு இல்லையா? இந்த கிளச்சை முழுசாக நம்ம கீழே போய் அழுத்துற அளவுக்கு நமக்கு கால் எட்டுதான்னு செக் பண்ணணும். அதை அழுத்தி பாருங்க. இல்லை, ஓகே. கால் எடுத்து கீழே வச்சுட்டு கை டோரில் வச்சுங்க. இந்த கையை லிவரில் வச்சுட்டு லிவர் அந்த கையை மேலே தூக்கி பிடிங்க. முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மறுபடியும் அழுத்தி பாருங்கள். இடது கால் ஃபுல்லாக, கால் கொஞ்சம் கீழே இறக்கி. இப்போ கன்வென்ட்டாக இருக்கா? ஓகே. ஸ்டேரிங்கை பிடிச்சிங்க, ரோடை லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்கா? ஓகே. இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். இந்த இடது காலை எடுத்து கீழே ஓரமாக வச்சுங்க. சீட் பெல்ட்டை மாட்டி ஒரு கையில் இழுத்து பிடிங்க பெல்ட்டை. இந்த பெல்ட்டை இது இழுத்திங்கன்னா இது ஃப்ரீ ஆகிடும். லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக் இது மூணுமே எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை பார்க்கலாம். வலது காலில் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த ரெண்டு பெடலுக்கும் நடுவில் காலை ஊண்டிக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிங்க. ஓகே. கால் மாற்றும் போது ரொம்ப நிதானம் தேவை. நிதானமாக நீங்கள் கால் மாற்றினா தான் இதுதான் பிரேக்கு, இதுதான் ஆக்சிலேட்டர்ன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் பதட்டத்தில் கால் வைக்கும்போது எது பிரேக் எது ஆக்சிலேட்டர்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் காலை மாற்றும் போது இடது பக்கமாக வந்தீங்கன்னா பிரேக், வலது பக்கமாக போனீங்கன்னா ஆக்சிலேட்டர். ஓகே. இந்த ரெண்டு பெடலும் நம்ம ஒரே காலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேரிங் ரெண்டு கையை வச்சுங்க. கை வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா லேசாக தக்கே வச்சுங்க. பார்வை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள். ஓகே. இப்போ நான் சும்மா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட்டு. ஆக்சிலேட்டர்னு பிரேக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் கால் மட்டும் மாற்றி வச்சுங்க, ஆனால் அழுத்த வேண்டாம். ஓகே. பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர். சூப்பர். இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் அழுத்தினாதான் வண்டி போவோன்றது தப்பான கான்செப்ட். அப்படி கிடையாது. கிளச்சு எடுத்தாதான் வண்டி போகும். நான் இப்போ கிளச்சை எடுத்துட்டு வரேன். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கல இல்லையா, வண்டி போதா? அப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஆக்சிலேட்டர் தேவையில்லை. இப்போ நம்ம லைட்டாக லெஃப்ட் எடுத்து ஸ்டேரிங்கோட டைரக்ஷனை சரி பண்ணிக்கலாம். சரியா இருக்கா? இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை மெதுவாக ஆரம்பிங்க. ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது வண்டி சீரக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி அழுத்துங்க. கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. அந்த சத்தம் உங்களுக்கே தெரியும். அழுத்திட்டே வரணும். நான் சொல்கிற வரைக்கும் அழுத்திட்டே வாங்க. ஓகே. ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். இது ரெண்டாவது கியர். ரெண்டு கோட்டுக்கும் நடுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அதிகமாக ரெண்டு கோடையும் எடுக்காம, அதாவது ரெண்டு கோடையும் ஒட்டாமல் நேராக போகணும்.
அதில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. உங்கள் ட்ராக்ல யாருமே இல்லை, எதிர் வர ட்ராக்ல தான் வண்டிங்க வருது. நம்ம ட்ராக்ல நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடை கொடுங்க. ஸ்பீட் இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் 3rd கியர் போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட் கொடுங்க. உங்கள் கவனம் இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும். அந்த ஸ்கூல் பஸ் போகுது இல்லையா, அந்த அளவுக்கு லாங்காக முடிஞ்ச அளவுக்கு தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வண்டிங்களை மேலோட்டமாக பார்க்காம தரையில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. அப்போது நமக்கு இந்த லெஃப்ட் ரைட் ஆடுது பார்த்தீங்களா, அந்த ஆட்டம் குறைஞ்சிச்சா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதேமாரி இந்த வைட் ஆங்கிளில் கொஞ்சம் கவனம் வைங்க. அப்போது இந்த லெஃப்டில் யார் வராங்க, யார் போகிறாங்க, எங்கே ஹார்ன் அடிக்கணும், இது எல்லாமே நமக்கே புரிஞ்சிடும். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருக்கலாம். ஏன்னா லெஃப்டில் ரோடு வருதுன்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு தான் அந்த இடம் ரீச் பண்ணணும். சரி, ரோடு வருதா இல்லையான்னு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிக்னல் வருது பாருங்க, சிக்னல் போர்டு தெரியுதா? இப்போ அந்த சிக்னலுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரு ரோடு வரப்போகுது அப்படின்னா அது வந்துச்சு. அப்போ நீங்கள் ஹார்ன் அடிங்க லாங்கா, அவ்வளோதான். ரைட் சைடு ரோடு வருது, அதான் அந்த சிக்னல்ல. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் மைண்ட் டைவர்ஷன் ஆகாது. இதில் உங்களுக்கு மைண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது ஸ்பீட் பிரேக் வருது. ரோடு வந்து குறுகலாக இருக்கிற ரோடு கொஞ்சம் அகலமாக போகுது, அதாவது 2ஆ பிரிய போகுதுன்னு போட்டிருக்கான். இங்கே ஆளுங்க நடமாடுற இடம், கொஞ்சம் கவனமாக போங்க. ஸ்லோ, கொஞ்சம் ரைட். நம்ம ட்ராக்லேருந்து விலகாமல் பின்னாடி யாராவது வராங்களா மிரரில், இது எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ வண்டி நேராகவே இருக்கட்டும், பிரேக் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் 3rdலேருந்து 2ண்டுக்கு குறைச்சிட்டேன், கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், அதுவே போகிற வேகத்தில் நம்ம போகலாம். அதுவே எவ்வளோ வேகம் போகுது, 12 கிலோமீட்டர். அப்போ இந்த இடத்துக்கு அது போதும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கவனிக்க முடியும், யார் என்ன பண்ணுறான், இவன் என்ன செய்கிறான், அவன் என்ன பண்ண போகிறான். ஹார்ன் அடிங்க. இது எல்லாமே நீங்கள் கவனித்து செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். மற்றவங்களுக்கோசரம் எப்போவுமே வண்டி ஓட்டாதீங்க, அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அவன் மற்றவன் அவசரப்படுறான்னா நீங்கள் அவனுக்கு ஒதுங்கி வழி விட்டுருங்க, போயிட்டோம், நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்ம நிதானமாக ஓட்டலாம். ஓகே ஓகே, போதும் வரட்டும். அவன் ஹார்ன் அடித்தானா சைலண்டாக தானேங்கிறான், நீங்கள் தான் அவசரப்படுறீங்க. சும்மா கொஞ்சம் தானே அடிச்சா, அவனுக்கு அவசரம்னா அவன் வேகமாக அடிப்பான், அப்போ நம்ம ஒதுங்கி வழி விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறது வந்து போர்டு, டிரைவிங் ஸ்கூல் போர்டு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் யாருமே வந்து அவசரப்படுத்த மாட்டாங்க. நீ போ, வேகமாக போன்னு ஹார்ன் அடித்து அவங்களுக்கு வழி கேட்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா தான் ஹார்ன் அடிப்பாங்க. அதை நம்ம பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண போதும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்ட ஆரம்பிக்கலாம். லாங் ஃபோக்கஸ், லாரி போதில் அந்த அளவுக்கு தூரமாக தரையில் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, ஸ்லோ. நமக்கு பயம் வர்றதுக்கான காரணமே இந்த 2 விஷயம்தாங்க. ஒன்று, நம்ம அவசரப்படுறது. 2, மற்றவங்க உங்களை அவசரப்பட வைக்கிறது. இதனால தான். இது 2த்தையும் நீங்கள் கவனித்து அதை 2மே வர விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் மேக்சிமம் குறைஞ்சிரும். இப்போது ஒரு க்யூவில் நின்று நீங்கள் போகிறீங்க, போ நான் எப்படி போக முடியும்? முன்னாடி போனால் தானே அவன் நம்ம போக முடியும். அப்போ பின்னாடி உங்களை என்ன பண்ணுறான்? ஃபோர்ஸ் பண்ணுறான். நீ போன்னு தள்ளுறான். அப்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் எஃபெக்ட் போட முடியும். முடியாத தரவத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கத்த ஆரம்பிச்சிடுவீங்க. யோ கம்னீரியா, முன்னாடி போனால் தான் நம்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு எரிச்சல் வரும் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். முன்னாடி அவன் கேட்குறானா, நீ போப்பா அப்படின்னு ஒதுங்கிடுங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் ரைட், அந்த கோடை பிடிச்சி. இப்போ அந்த பஸ் வருது இல்லையா, அந்த பஸ்ஸோட முழுசா பார்க்காம அவனோட வீலை பாருங்க. அவன் கோடை தாண்டி வெளியே வரானா? இல்லை.
அப்போ நம்ம ட்ராக்ல நம்ம நேராக போகலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். அதே மாதிரி காரை முழுசா பார்க்காம வீலை பாருங்க. அப்பதான் அவன் என்ன செய்யறான், எப்படி வரான் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் 4th போட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட் கூட. அடுத்துங்க மேடு வர்றதுனால கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க. ஏன்னா மேடாக இருக்குது பாருங்க, வண்டி திணறும் போகிறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஆப்ரேட் பண்ணணும். ஒரு தடவை ஹாரன், சிக்னல் போர்டு, ரைட்டில் ரோடு இருக்குது, ஸ்பீட் பிரேக் இல்லை ஸ்பீட் பிரேக் இல்லை, ஆள் நடமாடுற இடம், அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக. இது கண்ட்ரோல் ஆகிறது. இப்போ போ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஓட்டினீங்களே அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? அப்போ நீங்கள் ஓட்டும்போது இதெல்லாம் கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஓட்டும்போது இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பயம்ன்றது இல்லை இல்லையா? ஸ்டேரிங் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரோட்னால தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் அட்வான்ஸாக கொஞ்சம் ரோடை தூரமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ரோடை கவனிக்கும் போது எங்கே உங்களுக்கு சாஞ்சி இருக்கு, எங்கே சாயலன்றதை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸ்டேரிங் இந்த இடத்துல இப்படி பிடிக்கணும்னு நீங்கள் அட்வான்ஸாகவே இருக்கலாம். வண்டி நேராக இருக்கும், போகாது. அதில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, ஸ்லோ பண்ணுங்க. இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம். ஹாரன் ஒன் மோர் லாங்காக, அவ்வளோதான். இப்போ நம்ம தைரியமாக வண்டியை லெஃப்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். தூரமாக பார்த்துக்கிட்டு ரொம்ப இன்னும் கூட ஸ்லோவாக வாங்க லெஃப்ட் வரும்போது. அந்த மாதிரி ஸ்லோவாக வந்தீங்கன்னா அந்த ரோடோட எண்டு வரைக்கும் வர்றதை உங்களால் நல்லா பார்க்க முடியும். இப்போ அந்த ஸ்கூல் பஸ் நிற்குதுல்ல, அங்கே கவனிச்சுட்டு. ஓகே, ஸ்டடியாக இருக்கா வண்டி? நேராக இருக்கா? கொஞ்சம் சாஞ்சி இருக்கு. ஓகே, பரவாயில்ல. மிரரை பாருங்க, உங்களுக்கு ஓரம் வந்துச்சு. அப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. நிற்கும் போது பார்வை தூரமாக தான் இருக்கணும், கிட்ட வரவிடக்கூடாது. ஓகே, சுத்தமாக நின்ன பிறகு பிரேக்கை விட்டுருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர், எல்லாம் புரியுதா? ஓகே, இந்த 3 விஷயம் நல்லா வருது. ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, ஸ்டேரிங், இது 3மே உங்களுக்கு கிளியராக வருதா? மிஸ்டேக் எதுவும் இல்லை, டவுட் இல்லை. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இப்போது எனக்கு என்னென்னா ஸ்டேரிங்கில் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ரைட் ப்ராப்ளம் இருக்குது. அது ரொம்ப துல்லியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது தெரியும். அது இன்னும் கூட நீங்கள் கவனித்து அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் ரைட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, லெஃப்ட் போகிறவங்களையும் ரைட்டில் வரவங்களையும் அதிகமாக நீங்கள் பார்க்கறதுனால வரும். அதை நீங்கள் பார்க்காம உங்களுக்கான ரோடு எங்கே இருக்குது, அங்கே ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுமா வானவான்னு தூரத்துலேருந்தே முடிவு பண்ணிங்க. கிட்ட போய் அந்த பதட்டத்தில் நீங்களும் ஐக்கியமாகாமல் லாங்ல இருந்தே நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்கன்னா அங்கே போகலாமா வானவான்னு உங்களுக்கே இப்போ பாருங்கள் 2 வண்டி வருது. இப்போ அந்த 2 வண்டி சந்திக்கிற இடத்துல நம்ம அந்த இடம் போகணும்னா நமக்கு பயம் வரும் இல்லையா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் அங்கே போகிறதுக்கு லேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பீடை குறைச்சாலே போதுங்க, அவ்வளோதான். ஸ்பீட்லேருந்து நீங்கள் காலை எடுத்துட்டீங்கனாலே போதும். 2 வீலர்லேயும் அதை தாங்க நம்ம செய்கிறோம். இப்போது ஒரு 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 இடம் நிற்க அங்கே வண்டி நின்றுட்டு இருக்குன்னு தெரியுது, நீங்களும் போய் அங்கே நிப்பாட்டுவீங்களா? தூரத்துலேருந்தே ஸ்லோவாக போகிறீங்களா? அதை தான் நான் சொல்கிறேன், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். லாங்காக பாருங்க. எடுத்த உடனே ரைட் வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா பின்னாடி வேகமாக வரவனுங்க இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு நேராக போங்க. அப்படியே கொஞ்சம் நேராக போயிட்டு ஆக்சிலேட்டரை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை படிப்படியாக கூட்டுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ ஸ்பீட். இப்போ பாருங்க, ட்ராக்குள்ள வந்ததுனால பின்னாடி வரவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஏன்னா நீங்க வேகம் வந்துட்டீங்க. ஓகே, ஸ்லோ. இப்போ ஸ்பீட். இப்போ இந்த 2 லைனை டச் பண்ண வேண்டாம். அந்த பஸ் நிற்குது,
அவன் நம்ம ரோடை எவ்வளோ எடுத்து நிப்பாட்டியிருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த கோட்டுக்கும் இந்த பஸ்ஸோட எண்டுக்கும் நடுவில் நம்மளால போக முடியுமா முடியாதா? முடியும். ஓகே, அப்போ அவன் டிரைவர் யாராவது இருந்தால் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹார்ன் அடிங்க. இது எல்லாம் நம்ம மைண்ட்ல வரணும். இது வந்துச்சுன்னு வச்சுங்க, அது நடந்தா கூட உங்களுக்கு பயம் வராது. சப்போஸ் அவன் டோர் ஓப்பன் பண்ணானா நீங்க அதை ஃபேஸ் பண்ண கத்துப்பீங்க. இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே யோசிக்காம அங்க போகும்போது அது நடக்கும்போது பயம் வரும். இதுதான் ப்ராப்ளமே. பயம் வர்றதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா நீங்க முன்கூட்டியே அதை பத்தி பிளான் பண்ணல. ஸ்லோ, இப்போ ஸ்பீட். அந்த காரை பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா 2 லைனுக்குள்ள. முடிஞ்ச அளவுக்கு ரைட் லைனை தான் அவன் பிடிச்சி ஓட்டுவாங்க. ஏன்னா லெஃப்ட்ல கொஞ்சம் தாராளமா இடம் விடணும். அதுக்குன்னு ரொம்ப வேணாம், ஓரளவுக்கு. ஓகே, இப்போ ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ், டைம் எடுத்து செய்யுங்க. உடனே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஓரம் வரணும்னா லெஃப்ட் மிரரை பார்க்கணும், ரைட் மிரர், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு மெதுவாக லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க. லெஃப்ட் வர்றதே தெரியக்கூடாது. இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரணுங்க. அடையாளம் இதுதான். நான் சொன்ன அடையாளத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக இருக்கணும். கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. விட்டு அது நேராக இருக்கா, தூரமாக அந்த பைக் போதில்ல அங்கே பாருங்கள். இது சரியாயிடுச்சா? அப்புறமா பிரேக்கை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ரோடோட எண்டு வரும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து அந்த மேடு பள்ளம்ன்றது கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரோடோட எண்டில் பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்காது, குண்டு குழியமாக இருக்கிறதுனால வண்டி நேராக நீங்கள் கொண்டு வந்தாலும் நிற்கிற டைமில் என்ன ஆகும்னா ஒன்று லெஃப்ட் இறங்கிடும், இல்லைன்னா ரைட்ல இறங்கிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ணி வரணும். அதாவது உரம் வந்துடுறோம், ரொம்ப தூரம் உருட்டக்கூடாது. ஓரளவுக்கு பிரேக்கை கட்டுப்படுத்தி வேகத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை கவனிச்சு வண்டியை நிப்பாட்டணும். உடனே நிப்பாட்டணும்னு நான் சொல்ல, கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். ஓகே, சூப்பராக ஓட்டுறீங்க, ஸ்டேரிங் நல்லா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் வந்து நம்ம அடுத்த விஷயத்துல பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். இந்த 3 கண்ட்ரோலும் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை இல்லையா? ரைட், இது 3மே நல்லா இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு நம்ம கிளச்சு கூடுதலாக நம்ம சேர்த்து கவனிக்கும் போது இந்த 3த்துல மேக்சிமம் ஸ்டேரிங்ல மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் போட்டு நம்ம செய்யணும். ஓகே, அடுத்த நாளில் நம்ம பார்க்கலாம்.